Hello children, class 4 mathematics olympiad workbook உள்ள problems பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகேவா? chapter என்ன அப்படின்னா 4th chapter. 4th chapterல என்ன இருக்கு? length, weight, capacity, time and money. ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரே chapterல இப்ப பார்க்க போறோம். ஓகே? இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாபிக்ஸ்ல என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா பாருங்க, conversion of units of time, weight, length, capacity, money from one unit to another. ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் நம்ம ஹவர்ஸ்லேயும் சொல்லலாம், மினிட்ஸ்லேயும் சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்ம கொஷின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஹவர்ஸ்லேருந்து மினிட்டாவோ இல்லைன்னா மினிட்ஸ்லேருந்து ஹவராவோ கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வெயிட்டும் அப்படி தான். எப்படி? ஸோ எப்படி பார்க்கலாமா? கிலோகிராம். ஓகேவா? கிலோகிராம்லேருந்து கிராம்ஸுக்கு. ஓகேவா? இல்லைன்னா கிராம்ஸ்லேருந்து கிலோகிராம்க்கு. ஓகே. ஸோ இப்போ 1 kg அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? 1000 கிராம்ஸ்னு தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்து 1 kgனா அதை 1000 கிராமாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா கொடுத்துருக்கிறது வந்து 500 கிராம்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்தாப்புல 1/2 kg அப்படின்னும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் உங்களுக்கு என்னது கன்வெர்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வெயிட்டு. அடுத்து லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர், அடுத்து மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி வந்து லிட்டர்ஸ். ஸோ 1 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர்ஸ். ஸோ அது மாதிரி லிட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணுறது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்து மணி வந்து எவ்வளோ ருபீஸ் வந்து 10 rupees, 500 rupees, அதுலேருந்து பைசாக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ இல்லைனா எவ்வளோ மணி அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி. ஸோ இதை மாதிரி கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸு இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிங் டைம் ஸ்பெண்ட் பிட்வீன் 2 ஆக்டிவிட்டீஸ். 2 ஆக்டிவிட்டீஸ்க்கு நடுவில் எவ்வளோ டைம் அங்கே வந்து ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. லாஸ்ட் 3rd ஸ்டாண்டர்டில் எல்லாம் படிச்சிருப்பீங்க. எதை மாதிரி இருக்கும்? இப்போ ராமன் வந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போனான். ஸோ வீட்டில் கிளம்புற டைம் என்னன்னு கொடுத்துருவாங்க, ஸ்கூலுக்கு போகிற டைம் என்னன்னு கொடுத்துருவாங்க, ரீச் ஆகிற டைம். அப்போ எவ்வளோ நேரத்தில் ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆனா அப்படிங்கிற அந்த பிட்வீன் டைமை நம்ம கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதான் கால்குலேட்டிங் டைம். அடுத்து ரிலேஷன் ஆஃப் இயர்ஸ், மந்த்ஸ், வீக்ஸ், டேஸ், ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸு இதுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அடுத்து டியூரேஷன் ஆஃப் டைம், ஒரு வேலையை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. ஓகே. நெக்ஸ்ட்டு மெஷரிங் வெயிட்ஸ் ஆர் லென்த்ஸ் யூஸிங் வெயிங் ஸ்கேல் ஆர் ரூலர். ஸோ வெயிங் ஸ்கேலை வச்சு வெயிங் மிஷினை வச்சு எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து வந்து அந்த வெயிங் மிஷினில் நம்ம பார்க்கும்போது வெயிங் மிஷினில் ஸ்கேலரோட வேல்யூ வந்து கிலோகிராம்ஸில் இருக்கா கிராம்ஸில் இருக்கா அப்படின்னு நோட் பண்ணி சால்வ் பண்ணணும். கால்குலேட்டிங் மணி இன் ஷாப்பிங் ஆக்டிவிட்டீஸ். அப்போ நம்ம போய் ஒரு கடையில் போய் ஷாப் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மணி அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், இல்லைனா அந்த ஷாப் பண்ணுறதுக்கு அந்த பொருளை பை பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அமௌண்ட் மணியை. நெக்ஸ்ட்டு கேலண்டர் ரீடிங். அடுத்து கேலண்டரை பார்த்து நம்ம டேஸ் ஒரு டேஸையும் பார்த்து எவ்வளோ டேஸ் ஆகுது இந்த வேலையை செய்கிறதுக்கு, இல்லை இந்த கிளாஸ் வந்து 15 days போயிருந்தாங்கன்னா எந்த டேட்டில் போனாங்க எந்த டேட்டில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ கேலண்டரை பார்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கம்பேரிங் வெயிட்ஸ் ஆர் லென்த்ஸ். இதுவும் வெயிட்டு கிலோகிராம்ஸ் கிராம்ஸ், லென்த்து சென்டிமீட்டர் மீட்டர், இதை வச்சு கம்பேர் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரே சாப்டரில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? எ ட்ரெயின் லெஃப்ட் மும்பை at 10:30 AM and reached Bangalore at 6:05 PM on the same day. How long did it take to reach Bangalore? ஸோ பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி வருது பாருங்கள், கால்குலேட்டிங் டைம் ஸ்பெண்ட் பிட்வீன் 2 ஆக்டிவிட்டீஸ். ஸோ மும்பையில் ஒரு ட்ரெயின் கிளம்புது, பெங்களூரில் ஒரு டைமில் ரீச் ஆகுது. ஸோ
மும்பையிலேருந்து கிளம்பி பெங்களூருக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? கால்குலேட் பண்ணலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் டைம் வந்து 10:30 AM. ஓகேவா? ரீச் ஆன டைம் என்ன, 6:05 PM. ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ 10:30 AM அப்படின்னா இது மார்னிங் இல்லையா? ஸோ நடுவில் என்ன வரும், 12 o'clock ஆஃப்டர்நூன் வரும். இது வந்து ஆஃப்டர்நூன் நூன் டைம் வரும். அப்போ நூன் டைம் வரும்போது நம்ம 12 என்ன பண்ணுவோம், பிஎம்னு போட்டுருவோம். கொஷின்லேயும் நீங்கள் என்ன நோட் பண்ணணும், இங்கே பாருங்கள், இங்கே 10:30 AMனு இருக்குது, இங்கே 6:05 PMனு இருக்குது. அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னென்னா நூன் ஸ்டார்ட் ஆகிடும், அது 12 PMனு வந்துடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், 10:30க்கும் 12க்கும் எவ்வளோ டைம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 10:30லேருந்து 11:30 1 hour, 10:30லேருந்து 11:30 1 hour ப்ளஸ் 11:30லேருந்து 12 o'clock என்னது 30 minutes. 30 minutes இது என்னது 1 hour 30 minutes. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 12 PMலேருந்து 6:05 PM. அப்போ இதோட டைம் என்னன்னு பார்க்கலாம். 12லேருந்து 6 அப்போ என்ன டைம், 6 hours. ஸோ இங்கே என்னது 6 hours ப்ளஸ் எவ்வளோ இருக்குது 6.05. அப்போ இதுக்கு என்ன மீனிங், 5 minutesனு மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து 12 o'clockலேருந்து 6க்கு 6 hours 5 minutes ஆகிருக்கு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். இங்கே 1 hour இருக்குது, இங்கே 6 hours இருக்குது. ஸோ 6 + 1 எவ்வளோது 7 hours ப்ளஸ் இங்கே 30 minutes இருக்குது, இங்கே 5 minutes இருக்குது. ஸோ அப்போ 35 minutes. ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆகுது, 7 hours 35 minutes. ஓகேவா? ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது, 7 hours 35 minutes. ஸோ ஆப்ஷன் பி 7 hours 35 minutes. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Raghav has a ribbon of length 5 meter. He cuts it into equal pieces for 25 students. What is the length of ribbon each student will get? என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், ராகவ்கிட்ட ரிப்பன் இருக்குது, அந்த ரிப்பனோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 5 meter. He cuts it into equal pieces for 25 students. அவன் என்ன பண்ணுறான், 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிப்பனை கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். வாட் இஸ் த லென்த் ஆஃப் ரிப்பன் ஈச் ஸ்டூடெண்ட் வில் கெட்? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிப்பனோட அளவு, ரிப்பனோட லென்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸோ ரிப்பனோட லென்த் என்ன, ரிப்பனோட லென்த்து. ஓகேவா? ரிப்பனோட லென்த் வந்து 5 meter. ரிப்பனோட லென்த் வந்து 5 meter. ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸு 25. ஸோ அப்போ இப்போ ராகவ் என்ன பண்ணியிருக்கான், 5 meter லென்த் உள்ள ரிப்பனை 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளோ லென்த் ஆஃப் ரிப்பன் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 meter லென்த் ஆஃப் ரிப்பன் கட் பண்ணி கொடுக்குறான் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, 5 meter ரிப்பனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்போனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பை 1 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படின்னா, இப்போ 10 பென்சில்ஸு. ஓகேவா? 10 பென்சில் வந்து 50 rupees. ஓகே, அப்போ 10 பென்சில்ஸ் வந்து 50 rupees அப்படின்னா 1 பென்சில் எவ்வளோ, இது 50 rupees. 10 பென்சில் வந்து 50 rupeesனா இன்ட்டு 1 பென்சில். அப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 1 10s are 10, 5 10s are 50. ஸோ 5 கரெக்டாக வருதா? அப்போ 1 பென்சில் வந்து 5 rupees அப்படின்னா தான் நமக்கு என்ன வரும், 10 பென்சில் வந்து எத்தனை வரும், 10 into 5 50 rupees. ஓகேவா? இந்த மெத்தடில் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 10 பென்சில் வந்து 50 rupeesனா இன்ட்டு ஒரு பென்சில் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, நமக்கு ஆன்சர் என்னன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ எகெயின் இப்போ பார்க்கலாம். இப்போ
10 pencils வந்து 50 rupees அப்படின்னா 2 pencilsோட ப்ரைஸ் எவ்வளோ? ஸோ மல்டிப்ளை பை 2. ஸோ 1 10s are 10, 5 10s are 50. ஸோ இப்போ 5 and 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் என்னது? 5 2s are 10. ஓகேவா? ஸோ அப்போ 2 பென்சிலோட ப்ரைஸ் எவ்வளோ? 10. ஓகே, ஒரு பென்சிலோட ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு இங்கே வந்தது? 5 rupees வந்தது. இப்போ 2 பென்சிலோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 10 rupees. ஓகேவா? அப்போ 2 பென்சிலோட ப்ரைஸ் வந்து 10 rupeesனா 10 பென்சிலோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 50 rupees. வெரி குட். புரியுதா? ஸோ சிமிலர்லி இதே மாதிரியே நம்ம இப்போ என்ன இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 மீட்டர் ரிப்பனை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ 25 into 5 மீட்டர் அப்படின்னா பாருங்கள், இங்கே டினாமினேட்டரோட நியூமரேட்டரில் வேல்யூ சின்னதாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ வந்து டினாமினேட்டரோட ஸ்மால் நம்பராக இருந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? டிவிஷன் போட முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இப்போ மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நம்ம இங்கே டிவிஷன் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? மீட்டர் இங்கே பாருங்கள், சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 5 into 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 into 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னா 5 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே 5 மீட்டர், இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால இங்கேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 500 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே 5 மீட்டருக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 500 சென்டிமீட்டர். ஸோ அதனால் 500 டிவைடட் பை 25 into 1. ஓகேவா? இதை இப்போ டிவிஷன் ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ணிக்கலாம். 125s are 25. ஓகேவா? 425s are என்னது? 100. ஓகேவா? அப்போ 500க்கு என்ன வரும்? 425s are 100னா 500க்கு 20 வரும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி சால்வ் பண்ணி பாருங்கள். 500 into 25. ஓகே, ஸோ அப்போ 225s are 50, 0, இங்கே 0 போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால எகெயின் 0 வரதுனால இங்கே ஒரு 0 போட்டுப்பீங்க இல்லையா? இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? 125s are 25. ஸோ 25s are வந்து என்னது? 500. ஓகேவா? சரியா? ஸோ அப்போ 20 into 1 is equal to answer 20. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 5 மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம ஆன்சரில் மறக்காமல் என்ன பண்ணணும்? 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 20 சென்டிமீட்டர்னு இருக்கான்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் என்ன? கொஷின் நம்பர் 2. ஸோ ஆன்சர் இஸ் 20 சென்டிமீட்டர். ஓகே, next question, how many 500 grams sugar packets are required to make 4 kg? 4 kg ஆக்கிறதுக்கு 500 sugar packets வந்து எத்தனை sugar packets வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சுகர் பேக்கெட், ஒரு பேக்கெட் என்னது? ஒரு பேக்கெட் எத்தனை கிராமாக இருக்குது? ஒரு பேக்கெட் வந்து 500 கிராம். ஓகே, நம்ம இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? 500 கிராமை 4 kgயாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 4 kgயாக ஆக்கணும் அப்படின்னா எத்தனை சுகர் பேக்கெட்ஸ் வந்து தேவைப்படும்? ஓகேவா? ஸோ அப்போ 2 பேக்கெட்ஸுக்கு 2 பேக்கெட் அப்படின்னா என்ன வந்துடும்? 500 கிராம் ப்ளஸ் 500 கிராம். 500 கிராம் ப்ளஸ் 500 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 grams. 1000 grams is equal to என்னது? 1 kilogram. 1 kilo. ஓகேவா? ஸோ அப்போ 2 பேக்கெட்ஸ் வந்து 1 கிலோ வந்துடும். ஓகே, நமக்கு இங்கே எத்தனை கேஜி? 4 kg வேணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேக்கெட்ஸ் வந்து 1 கிலோ அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? 4 kg வேணும். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 kg வந்துடுச்சு. ரைட் சைடு நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் சைடும் என்ன பண்ணணும்? 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா?
ஸோ அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 4 2s are 8 packet ஈக்குவல் டு 4 kg. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே 4 kg மாற்றணும், 500 கிராம்ஸை 4 kg கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை சுகர் பேக்கெட்ஸ் தேவைப்படுது? 8 சுகர் பேக்கெட்ஸ், 8 500 கிராம் சுகர் பேக்கெட்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ ஆன்சரில் 8 இருக்கான்னு பார்க்கலாம். 8, ஆன்சர் A. Next question, if cost of 1 kg grapes is 80 rupees, then what is the cost of 250 grams grapes? Okay, question என்ன கேட்டிருக்காங்க? If cost of 1 kg grapes, okay, 1 kg grapes 80 rupees, okay, then what is the cost of 250 grams? ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது? 1 kg வந்து 80 rupees, 1 kg கிரேப்ஸ் வந்து 80 rupees அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? 250 கிராம்ஸ் வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ 1 kg 80 rupeesனா 250 கிராம்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். இப்போ நமக்கு 250 கிராம்ஸ் தானே தெரியணும். நம்மளோட ஆன்சரில் எப்படி இருக்குது? கிராம்ஸில் இருக்குது. அப்போ நம்ம இந்த கிலோகிராமை என்ன பண்ணணும் அப்படின்னா கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 800 டிவைட் பை 1 kg இஸ் ஈக்குவல் டு என்னது? 1000 கிராம்ஸ். அப்போ 1000 கிராம்ஸ் இன்டூ 250 கிராம்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். எகெயின் இது ஒரு 0 இது ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஓகே, இது வந்து என்னது? இங்கே 10 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் 10, நியூமரேட்டரில் 25. ரெண்டுத்துக்கும் என்னது காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது? காமன் ஃபேக்டர் வந்து ரெண்டுத்துக்கும் 5 இருக்குது. ஸோ அப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது என்னது? 2 5s are 10, இது 5 5s are என்னது? 25. எகெயின் இப்போ இந்த 8க்கும் 2க்கும் பாருங்கள் காமன் ஃபேக்டர் என்னது? 2. அப்போ 2 2s are 1 2s are 2. இது என்னது? 4 2s are 8. இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 5s are என்னது? 20. ஓகேவா? அப்போ 20 rupees. ஓகே, இப்போ நம்ம கொஷின் என்னது? 250 கிராம்ஸ் கிரேப்போட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 20 rupees. நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். 250 நம்ம போட்டது வந்து கரெக்டான செக் பண்ணி பார்க்குறதுக்கு 250 கிராம்ஸோட கிரேப்ஸ் ருபீஸ் வந்து 20 rupees. ஓகேவா? அப்போ எகெயின் ஒரு 250 அப்படின்னா என்னது? அது எகெயின் ஒரு 20 rupees. இது 500 கிராம்ஸ். 500 கிராம்ஸ் வந்து 40 rupeesனா எகெயின் என்னது? ஒரு 500 கிராம்ஸ் சேர்க்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகிடும்? 1000 கிராம்ஸ் வந்துடும். ஸோ அப்போ 4 2s are என்னது? 80 rupees ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளம் டைரெக்டாக கேன்சல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் போடுற மெத்தடில் போடுங்க. ஓகே, சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 80 × 25 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு 1000ஆல் டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆன்சர் இங்கே என்னது? 20 rupees. 20 rupees ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் B. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், the weight of each of the 6 identical cubes is. ஸோ ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராம். அதில் பாருங்கள், weight of each of the 6 identical cube is அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வெயிங் மிஷின் இருக்குது. இதில் எத்தனை க்யூப் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 க்யூப் இருக்குது. 6 க்யூப் வந்து ஈக்குவலாக இருக்குது. வெயிங் மிஷின் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 6 க்யூபோட வெயிட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒவ்வொரு வெயிட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்கள்? 500 கிராம்ஸ். ஈச் இஸ் 500 கிராம்ஸ். அப்போ டோட்டலாக 1500 கிராம்ஸ். அப்போ 6 க்யூபோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1500 கிராம்ஸ் இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? weight of each of the 6 identical cubes. அப்போ ஒரு ஐடென்டிக்கல் கியூபோட வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன இருக்குது? 6 cube.
6 cube is equal to 1500 grams. Okay, 6 cube is equal to 1500 grams. அப்போ cube is equal to 1500 gram divided by 6. Okay, இதை மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், 6 cube-ஓட weight எவ்வளோ இருக்கு, 1500 grams இருக்கு. அப்போ ஒரு cube, இது 6 cube, 6 cubes-ஓட weight 1500 grams இருந்ததுன்னா அப்போ 1 cube-ஓட weight. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ 1500 divided by 6 இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், கற்றுக்கங்க. ஓகேவா? 1 6 are 6. ஸோ 6ஓட இந்த 1 வந்து ஸ்மாலாக இருக்குது, அதனால பக்கத்தில் உள்ள நம்பரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 15. இப்போ 6ஓட இந்த நம்பர் 15 பிக்கர் நம்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பிக்கர் நம்பராக இருக்கும்போது கேன்சல் பண்ணால் 2 6 are என்னது, 12. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 6 are 12ன்னா பேலன்ஸ் 13 14 15 3 இருக்குது. அந்த 3-ஐ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0க்கு முன்னாடி வச்சுட்டு 30 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 5 6 are என்னது, 5 6 are 30. ஸோ இங்கே ஒரு 0 மட்டும் இருக்கு, அந்த 0 என்ன பண்ணிக்கலாம், இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சரியா? அப்போ ஒரு கியூபோட 250 into 1, அப்போ ஒரு கியூபோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது, 250 grams இருக்குது. அப்போ ஒரு கியூபோட வெயிட்டு 250 gramsனா 6 கியூபோட வெயிட்டு 6 into 1, 6 into 1 cube வந்து 6 cubes வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும், 250 into 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், 1500 வரணும். வருதான்னு செக் பண்ணலாமா? 6 0 0, 6 5s are 30. ஸோ பேலன்ஸ் வந்து 3, 6 2s are 12, 12 plus 3 5, 12 plus 3 15. ஸோ 1500, இங்கே 1500 தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். 1 கியூபோட ப்ரைஸ் எவ்வளோ, சாரி 1 கியூபோட கிராம் எவ்வளோ, 250 grams. ஸோ ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். 1 கியூபோட வெயிட் வந்து 250 gram. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 1000 ml உள்ள ஒரு ஜார் இருக்கு, அது எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. அப்போ 1000 mlனா அது பாருங்க, இங்கே 200 200 200, இது 600 ml, இது இல்லை. அடுத்து பாருங்க, இது 500 500 500னா மூணுத்தையும் ஆட் பண்ணால் 1500, இதுவும் இல்லை. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, 4 250 இருக்கு. 250 250 500 plus 250 750 plus 200 1000. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, next one, weight of an apple is dash gram. ஸோ வெயிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. இந்த வெயிங் மிஷினில் பாருங்கள், இந்த இடத்துல 0க்கு கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜீனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கிராம் தான். இதில் ஒரு வேல்யூவும் உள்ளது எப்படி இருக்குன்னா 0 5 10 15 20 25. ஸோ இப்போ 25 grams இருக்குது. ஸோ 25க்கும் 0க்கும் இடையில என்ன இருக்குது பாருங்கள், 26 27 28 29, டோட்டலாக 29 grams இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆப்பிள் வந்து எவ்வளோ கிராம்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ ரெண்டும் இங்கே வந்து இத்தனை க்ரீன் கலரில் இருக்கிறது பால்ஸ்ன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பால்ஸோட வெயிட்டு கொடுத்துட்டாங்க, இங்கே பால்ஸ் ப்ளஸ் ஆப்பிள் இருக்குது, இதோட வெயிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பால்ஸ், ஒரு பாலோட வெயிட் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிளோட வெயிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஷினில் பாருங்கள், எத்தனை பால்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 பால்ஸ் இருக்குது. ஓகேவா? 9 பால்ஸ். 9 பால்ஸோட வெயிட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே வந்து 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 17 18க்கு நேராக இந்த ஆரோ மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 18 grams. 9 பால்ஸோட ப்ரைஸ் வந்து 18 grams. அப்போ ஒரு பால்ஸோட ப்ரைஸ் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் 9ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 9 9 கேன்சல் ஆகிடும் நமக்கு. ஸோ அப்போ 1 பால் இஸ் ஈக்குவல் டு 1 9s are 9, 2 9s are 18, அப்போ 2 gram. ஓகேவா? புரியுதா? ஸோ இதை மாதிரியும் போடலாம்.
அப்படி இல்லைன்னா 9 balls is equal to 18 grams. அப்போ 1 ball, இங்கே பால் மட்டும் வச்சுட்டு இங்கே 9 எடுத்துகிட்டு வந்துட்டா 18 divided by 9 which is equal to 2 gram. ஸோ அப்போ 1 பாலோட வெயிட் என்ன அப்படின்னா 2 grams. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வெயிங் மிஷின் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா 3 balls plus apple equal to எவ்வளோ வெயிட்டுன்னு பார்க்கலாம். இங்கே 25 grams, அந்த ஆரோ மார்க் எதுக்கு நேராக இருக்குது அப்படின்னா 26, 27, 28, 28க்கு நேராக இருக்குது. அப்போ 28 grams. ஓகேவா, அப்போ 3 balls plus ஆப்பிளோட வெயிட்டு 28 grams. நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆப்பிளோட வெயிட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ பாலோட வெயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 into ஒரு பாலோட வெயிட் என்ன 2 gram. அப்போ 3 balls-ஓட வெயிட் என்ன, வெரி குட் 6 gram இல்லையா. நம்ம இங்கே எக்ஸ்பிளனேஷனுக்கு மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 3 into 2 plus apple is equal to 28 gram. ஸோ அப்போ 6 gram. ஓகே, இது வந்து என்னது 6 gram plus apple is equal to 28 gram. இது என்ன இருக்குது, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து என்னது ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, இப்போ நம்ம ஆப்பிளோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த 6 gram என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது இங்கே என்ன அர்த்தம்னா இங்கே 6க்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்கிறதா மீனிங். ஓகேவா, ஸோ இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறது ரைட் சைடு போகும்போது எப்படி ஆகிடும்னா மைனஸில் போயிடும். ஸோ 28 grams minus 6 gram. ஸோ என்னது 28 minus 6 என்னது 20. வெரி குட், 22 gram. அப்போ ஆப்பிளோட கிராம்ஸ் எவ்வளோ 22. ஸோ ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷனில் இருக்குது 22 grams. ஓகேவா, புரியுதா? சரியா, கேர்ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஈஸி. அப்போ இந்த 7 ப்ராப்ளம் போடணுன்னா என்னென்ன தெரியணும், கிராம்ஸை கிலோவாகவும் கிலோகிராம்ஸை கிராம்ஸாகவும் கன்வெர்ட் பண்ண தெரியணும். கன்வர்ஷன் எல்லாமே தெரியணும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ், டைம், ஹவர்ஸை வந்து என்னது மினிட்டா, மினிட்ஸை வந்து ஹவரா கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ கெப்பாசிட்டினா லிட்டர்ஸில் வரும். லிட்டர்ஸ் 500 லிட்டர்ஸ்னா ½ லிட்டர். ஸோ 1 லிட்டர்னா 1000 ml, 1000 milliliter அப்படின்னு கன்வர்ஷன் எல்லாமே ஃபஸ்ட்டு தரோ பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க, சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷின் நம்பர் 8லேருந்து பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், பபாய். டோன்ட் ஐஸை பிளிங்க் பண்ண மறந்துடாதீங்க. ஐஸை நல்லா போய் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ½ hour ஆச்சு. ஓகேவா, போய் நல்லா ஐஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, பபாய்.